யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னு உங்களுக்கும் கேட்க தோணுதில்ல? எஸ், ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம அதிரீஸ்வரன் பேர் மாற்றினதுக்கப்புறம் ஒரு சோல்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிட்டேன்ல, ரொம்ப சந்தோஷம். இது யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு அதிராமணத்தை சேர்ந்த மைதீன் அப்படின்னு சொல்கிற ஃபார்மர் கிரிக்கெட் பிளேயர் தான், இஎஸ்சியோட கிரிக்கெட் பிளேயரு. அவரோட பையன்தான் ஹாலிது. இவர் 5 வயசாகுது. இவர் சின்ன வயசுலேயே இவரோட டேலண்ட்டை பார்த்து இவங்க தந்தை என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காரு. முடிவெடுத்து ஒரு சில மாதங்கள் ட்ரைனிங் கொடுத்ததுக்கு பிறகான அவுட்புட்டு தான் அது. ஸோ இந்த மாதிரி உங்கள் பசங்களையும் நீங்கள் நல்லா சின்ன வயசுலேயே அவங்க என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவங்கள நல்ல மாதிரி ட்ரெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சரில் நல்லா சூப்பராக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவர் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப சின்ன வயசுங்கிறதுனால அவன் போக்குக்கு தான் இவரும் போயிருக்காரு. அதோடு இவர் வேலையும் பார்த்துக்கிட்டு ரெஸ்ட் டயத்தில் ரெஸ்ட் எடுக்காமல் அந்த டயத்தையும் தான் பையனுக்காகவே செலவு பண்ணி ரொம்ப ட்ரெயின் பண்ணியிருக்காப்புல. ஸோ அதுக்கான பலன் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடியோ. சூப்பரான ஸ்டைலுங்க. உண்மையிலே நானே ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது இந்த வயசில் இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சி. நல்லா சொல்லி கொடுக்குறதே நல்லா அப்சர்வ் பண்ணி அவனும் நல்லா சூப்பராக இது பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி பசங்களை சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணால் நல்லா சூப்பராக வருவாங்க. அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் லைஃபு. ஸோ நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அப்படியே அவங்களோட பேசி விளாண்டு எல்லாம் பண்ணால் தான் அவங்களோட இதை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஹாலிது ஃப்யூச்சரில் ஒரு சிறந்த கிரிக்கெட்டராக வரணும் அப்படிங்கிறது அவரோட தந்தையோட ஆசை. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அல்லாவுடைய நாட்டம்தான். பார்ப்போம், துவா செய்யுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க அப்புறம் நம்ம வியூவர்ஸ்லாம் சில பேர் கூட கேட்டாங்க, என்னாச்சுப்பா சேனல் வச்சுருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேனல் இருக்குது, ஏன்னா நானும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு அந்தளவு இதுக்கான டைம் ஒதுக்க முடியல. ஸோ வெளியிலையும் எங்கேயும் போக முடியல, அதான் ரீசன். மற்றபடி கண்டென்ட் கொடுக்கறதுக்காக நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பார்ப்போம், நல்ல கண்டென்ட் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வீடியோ தருவேன். அதே மாதிரி வியூஸுக்காகவோ இல்லை சப்ஸ்கிரைபருக்காகவோ இதெல்லாம் எடுத்து போய் சொல்லி அந்த மாதிரி போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ என்னோடய சந்தோஷத்துக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். இதை பார்த்து சந்தோஷப்பட்டு நீங்களும் சந்தோஷப்பட்டீங்கன்னா எனக்கு இன்னும் டபுள் சந்தோஷம்தான். ஸோ நம்ம வீடியோவை ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸு நீங்களும் உங்கள் பசங்களை நல்லா அப்சர்வ் பண்ணி அவங்களோட டேலண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான ஃப்யூச்சரை நீங்கள் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறதுனால நாளைக்கு அவங்க ஒரு சிறந்த பிளேயராக வரலாம். இது மட்டும் இல்லை, ஸ்டடீஸ்லேயும் அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தவங்களை நம்மளோட ஆசையை அவங்கள்ட்ட திணிக்கும்போது அது நமக்கும் பிரயோஜனம் இருக்காது, அவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணுறப்போ அதில் அவங்களுக்கு திருப்தியும் இருக்காது. ஸோ நல்ல மாதிரியாக உங்கள் பசங்களையும் நீங்களும் ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ ஹாலிதோட ஸ்டைலை பாருங்கள், வேறு லெவலில் சும்மா தும்சம் பண்ணுவாப்புல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye. See you guys.